வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா பட்டத்துல நடவு செய்யக்கூடிய சிறந்த 5 நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 5 நெல் ரகமே 120 நாள் வயதுடைய நெல் ரகங்களா தாங்க இருக்கக்கூடியது. சோ இந்த நெல் ரகத்தை நீங்க எப்போ சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஆடி மாதம் அண்ட் ஆவணி மாதங்களை நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்க. ஸோ 120 நாளே உடைய சாயாத நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதனோட முக்கியமான நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது, கனமழை மற்றும் காற்றுக்கு சாயாத ஒரு நெல் ரகங்களை தேர்வு செஞ்சுதாங்க நம்ம இந்த நெல் ரகத்தை கொண்டுட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம குறுகிய காலத்துல அறுவடைக்கு தயாரக்கூடிய சம்பா நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். 5வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இது ஒரு தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அரிசி பாத்தீங்கன்னா மிகவும் சன்னமாக இருக்கும். இந்த நெல் ரகத்தை நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பா, நவரை, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நீங்க சாகுபடி செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாட்கள்ல இருந்து 125 நாட்கள்ல அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. இதனோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அறுவடையில இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குட்டை வளர்ச்சி உடைய பயிராதாங்க பார்க்கப்படுது. இதோட வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்காது, ரொம்பவும் கம்மியா இருக்காது, மீடியமான ஒரு வளர்ச்சி இருக்கும். காற்று மற்றும் மழைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சாயவே சாயாதுங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய், தண்டு துளைப்பான், வைரஸ் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1800 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். இந்த அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இதனோட வர்த்தகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நல்ல விலை விற்கக்கூடிய ஒரு நெல் ரகத்தை சாகுபடி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம அரிசி மிக மிக சிறியதாக இருக்கிறதால இந்த நெல் ரகத்தை நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சமையலுக்கு பயிரிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா சாகுபடி செய்யலாம். நல்ல ஒன்று நிற்கக்கூடிய ஒரு நெல் ரகம். 4வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. நடுத்தர சன்ன நெல் ரகங்க. இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல இந்த நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. சோ இதோட நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா குருவிலும் இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்வாங்க, சம்பாயிலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்வாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து 115 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 45 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 2 அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அதே சமயம் மாட்டுக்கும் நல்ல வைக்கோல் ஆகும், மகசூலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் தரும். இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தரமா தான் இருக்கும். பெரும்பாலும் சமையலுக்கு இந்த நெல் ரகத்தை யூஸ் பண்றது இல்ல, இட்லி தோசைக்கு இந்த நெல் ரகத்தை பயன்படுத்திட்டு வராங்க. சமையலுக்கு பாத்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் பெருசா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரை கருகளுக்கும் புகையானுக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையதாதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மற்றும் இலை சுருட்டுப்புழு, தண்டு துளைப்பானுக்கும் இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1400 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 1800 ரூபாயும் கிடைக்கும். சோ இந்த நெல் ரகத்தோட விலை ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 to 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். சோ அரிசி கொஞ்சம் தடிமனா இருக்கிறதால விலை கொஞ்சம் குறைவா இருக்குங்க. அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்துல இந்த நெல் ரகம் நல்ல ஒரு நெல் ரகமா இருக்குங்க.
மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சமையல் தரம் அதிகம் உடையதால நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தங்களோட வீட்டு தேவைக்காகவும் பயிரிடுறாங்க மற்றும் வர்த்தக ரீதியாகவும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நல்ல பிரைஸ் கிடைக்கிறதால இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சாகுபடி செய்யறாங்க. இந்த நெல் ரகத்தை நீங்க எந்தெந்த பருவங்களை நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா நவரை குருவைக்கு இந்த நெல் ரகம் சூட்டபிளா இருக்கும். வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையில இருந்து 35 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. MPR 606 சொல்லக்கூடிய இந்த மகேந்திரா நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மென்மையா இருக்கும். சமையலுக்கு ரொம்பவும் சுவையா இருக்கக்கூடிய நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான், தண்டு துளைப்பான், குலை நோய், வைரஸ் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலை உங்களுக்கு 1800 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு மார்க்கெட்ல 2300 ரூபாய் வரைக்குமே இப்ப வரைக்குமே வித்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மகசூல்ல நல்ல ரேட் விற்கணும், சமையல் தரம் உடைய ஒரு நெல் ரகமா நீங்க சாகுபடி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடியது இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம குறைந்த உர செலவு, குறைந்த பராமரிப்பில் அதிக லாபம் தரக்கூடிய நெல் ரகத்துல இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம அரிசி மிகவும் சிறியதாக இருக்க காரணத்துல சமையலுக்கு ரொம்பவே அருமையா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதுறை ADT 56 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சமீபத்தில் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் மத்தியிலுமே ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகத்துல அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT 56 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை நீங்க எந்த பருவங்களை சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை சாகுபடி நீங்க செய்யலாம். ஸோ இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. இதனோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட அறுவடை திறனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதா தாங்க பார்க்கப்படுது. அதிகப்படியான வளர்ச்சியும் இருக்காது. நைட்ரஜன் சத்துக்கள் ரொம்பவே அளவா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உர செலவும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனோட முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த ஆடுதுறை ADT 56 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான், தண்டு துளைப்பான், குலை நோய், வைரஸ் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லி தோசைக்கு தாங்க பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட முடியாது. இட்லி தோசைக்கு அதிகப்படியான மாவு உற்பத்தி ஆகும் திறன் பாத்தீங்கன்னா இந்த அரிசியில இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1800 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நீங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் நீங்க வந்து போடலாம். அதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தன்மையுடைய ஒரு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் தடிமனாதான் இருக்கும். தோசை, இட்லிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அரிசி. முதலாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. இதனோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 40 மூட்டையில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 2 அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்குமே உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்திற்கான உர செலவு மற்றும் மருந்து செலவு ரொம்பவே கம்மியாகும். இந்த நெல் ரகத்திற்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா
இலை உறை அழுகல், இலை உறை கழுகல், தண்டை துளைப்பான், குலை நோய் மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகமா இந்த ADT 37 சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்துக்கும் இருக்குங்க. ஸோ இந்த நல் ரகத்தோட அரிசி மிகவும் தடிமனா இருக்கிற காரணத்தால இந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லி தோசைக்கு தாங்க பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ குறைந்த செலவுல அதிகப்படியான லாபம் தரக்கூடிய நல் ரகமா இந்த ADT 37 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இருக்குங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு சாகுபடி செய்ய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர செலவும் மற்றும் பராமரிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துல ரொம்பவே கம்மி. அதனால பார்த்தீங்கன்னா லாபமும் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும், மகசூலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பா தான் தரும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நீங்க யாரெல்லாம் சாகுபடி செஞ்சிருக்கீங்க அதனோட நன்மைகளை பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராம விவசாய பிளாக் யூடியூப் சேனல்ல மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.